வணக்கம். இது வந்து நம்ம தென்னை மரத்தில் பயன்படுத்துகிற காண்டாமிருக வண்டு மற்றும் சிகப்பு கூன் வண்டுக்கான பொறி. இந்த பொரியை வந்து மரத்தில் கட்டி விட்டுடணும். 4 அடி ஹைட்டில், குறைஞ்சபட்சம் 4 அடி ஹைட்டில் இந்த பொரியை வந்து கட்டணும். கட்டிட்டீங்க அப்படின்னா இதில் ஹோல்டர், இந்த டாப் கவரில் ஹோல்டர் இருக்கும். இந்த ஹோல்டரில் நம்ம காண்டாமிருக வண்டு மற்றும் சிகப்பு கூன் வண்டுக்கான ஏதோ ஒரு லூரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 2 பொரிக்கும் தனித்தனியாக, 2 பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம பொறி பயன்படுத்தணும். காண்டாமிருக வண்டு பொறி வந்து 1 ஏக்கருக்கு 3 அளவுலையும், சிகப்பு கூன் வண்டுக்கான பொறி 1 ஏக்கருக்கு 1 அளவுலையும் பயன்படுத்தணும். இதை லூரை மாட்டி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இந்த 2 பக்கமும் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு பாட்டமில் இதனோட பாட்டம் கவரில் ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு மேலே வேஸ்ட் ஆயில் ஒரு 10 to 20 ml ஆயில் மட்டும் போட்டால் போதும். இதை நீங்கள் 1 ஏக்கருக்கு நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயலில் இருக்க காண்டாமிருக வண்டுகள் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறி ஸ்மெல்லுக்காக இதில் வந்து விழுந்துட்ட உடனே நீங்கள் எடுத்து எரிச்சிருங்க, இல்லை புதைச்சிருங்க. இறந்த பூச்சிகளை எடுத்து புதைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயலில் தென்னந்தோப்பில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குப்பைகளையும் நம்ம மாட்டோட கழிவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் அகற்ற பாருங்கள். வச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம காண்டாமிருக வண்டுகள் வந்து அதோட தாய்ப்பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வடியில் யூ டைப்பில் இருக்கும். அது வந்து குப்பைகளில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம பயிரை தாக்குது. ஸோ இதை பயன்படுத்தி, இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தி எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நம்ம காண்டாமிருக வண்டுகளை இனக்கவர்ச்சி பொறிகள் மூலமாக பாதுகாக்கலாம். நன்றி.